ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆன பசார் ரவுடி இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல ஏன் இந்த விமர்சனம் போடுறேன்னா, இப்பதான் ஓடிடில ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தை வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த விமர்சனம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்தா நாகேஸ்வர ராவ். இந்த படத்தினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சம்பூர்ணேஷ் பாபு, கரத்த கல்யாணி, சாயஜி சிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பான ஒரு அப்பா, ஒரு பிசினஸ்மேன், அவங்க மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இதுதான் ஒரு ஃபேமிலி. ஒரு கட்டமைப்போட வாழ்ற அந்த ஃபேமிலியில அப்பா ரொம்ப கண்டிப்பானவரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஒரு தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, பையன் மேல ரொம்ப கண்டிப்போடு இருப்பாரு. பையன் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே பெல்ட்டை கழட்டி அடிக்கிற அப்பாவா அவர் இருப்பாரு. அவர் உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர் கண்டிப்பா இருப்பாரு. அதே ஒரு சீன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிடுறாரு. பண்ணின உடனே அந்த சம்பவத்தினால அந்த அப்பாவுக்கு பயந்துட்டு அந்த பையன் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு கோச்சிட்டு. போயிட்டு அந்த இடத்துல அந்த மாமூல் வாங்குற ரவுடிங்களை அடிச்சு அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய மாமூல் ரவுடியா மாறிடுறாரு. அதுக்கப்புறமும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேமிலியில ஒரு மல்டி மில்லியனர் ஃபேமிலி, அதாவது ஒரு கார்பரேட்டுக்கு உண்டான பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள ஒரு ஃபேமிலி. அந்த கூட இருக்கிற மச்சனுங்க 3 பேர் இருப்பாங்க அந்த பிசினஸ் மேனுக்கு. அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு 3 மச்சனுங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படியாவது தன்னோட அந்த சொத்தெல்லாம் நாம அடையணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசார்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் அந்த பையனையே கூட்டிட்டு அந்த ஹீரோவையே கூட்டிட்டு இவரோட மகனா நடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பையன் இவர்தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே இவ்வளவுதான். இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து சலிச்சு அரைச்சி துவைச்சி புளிஞ்சி காய வச்ச ஒரு 1.5 லட்சம் கதையில இது ஒரு முக்கியமான ஒரு கதை. அது பார்த்து சலிச்ச கதை, அவ்வளவுதான். சம்பூர்ணேஷ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அவரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வாழைப்பழத்திலேயே குத்து வரல, வாழைப்பழத்திலேயே ஆளுங்களை கொண்டு வரல, அவர் தான் அந்த சம்பூர்ணேஷ் பாபு. அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா படத்துல அவருடைய ஆக்டிங் எல்லாம், அந்த அழுவுறு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அதுதான் காமெடி படம்னு போட்டிருக்காங்க, ஆக்ஷன் காமெடி படம். அப்புறம் ரெண்டாவது, சின்ன வயசுல ஓடி போற தன்னோட அப்பா பையன் அதாவது ஒரு 15 வயசு கழிச்சு திரும்பி வந்தா அப்பா அதே மாதிரிதான் இருக்காரு, அம்மா அதே மாதிரிதான் இருக்காங்க. வந்தோடனே ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் எல்லாம் தெரியுது அவருதான் அப்பான்னு சொல்லி. அது ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மட்டும்தான் வெளியே போய் 5 வருஷம் கழிச்சு மாறி வராரா தவிர, இருக்கிற ஆளுங்க எல்லாமே கொஞ்சம் கூட மேக்கப் கலையாம அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ குழந்தையா போகும்போது அதே மாதிரிதான் எல்லாரும் அந்த டீம் அப்படியே இருக்காங்க. அந்த பசார்ல டீ கடை வச்சிருக்கிற அந்த அம்மா முதற்கொண்டு எல்லாருமே இதே மாதிரிதான், ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் பாத்தீங்கன்னா சரியான ஆக்ஷன் காட்சிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி சீன்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இதா தெரியாது. நம்ம ஊர்ல ஒரு பவர் ஸ்டார் ஒரு படம் நடிச்சா எப்படி நம்ம பார்ப்போம், ஒரு ஃபைட் சீன் எல்லாம் பண்ணாருன்னா நம்ம எப்படி ஒரு காமெடியா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், அந்த மாதிரிதான் அவரை பார்க்க தோணுது. ரெண்டாவது சாங்கு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வேற லெவல் இருக்கும். நல்ல வேலை இப்போ ஓடிடில தமிழ் ரிலீஸ் பண்ணிருக்கனால சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால 1.25 மணி நேரத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. உங்களால முடிஞ்சா இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க பண்ற காமெடிக்கு சிரிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் பண்ற காமெடிக்கு கண்டிப்பா சிரிச்சே ஆகணும். அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ல எல்லாம் நீங்க தெரிக்க விடுறாரு. அப்பாவாகட்டும், அந்த அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், அக்காவோட புருஷன் ஆகட்டும், இங்க 3 பேர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் இங்கேஜ் சூப்பரா இருக்கு, பேசுறது கரெக்டா டப்பிங் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் அப்புறம் நிறைய படத்துல பார்த்து தெரிஞ்சது தானே, கடைசியில் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன ஆகும், எல்லாத்தையும் காப்பாத்துறதுதான் கதை, வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை நீங்க பார்க்க முடிஞ்சா பாருங்க, பார்க்கலாம் விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் என்னத்து கொடுக்க போறோம், ஒரு 35 மார்க்ல இருந்து ஒரு 40 மார்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ.